நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, இப்போ நம்ம பார்க்குற மூலிகை தான் காட்டாமணக்கு அல்லது ஆதாளை என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு மூலிகைங்க. இது வெள்ளை மற்றும் சிகப்பு நிறங்களில் காணப்படுங்க. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது வெள்ளை நிற காம்புகளை கொண்ட மூலிகைங்க. இது சித்த மருத்துவத்திலையும் பாரம்பரிய மருத்துவத்திலையும் அநேக மருத்துவத்தன்மை கொண்டதாக இருக்குதுங்க. குறிப்பாக நம்ம பார்க்குறோம், இன்றைக்கி பல் சார்ந்த பிரச்சனைகள் அநேக நபர்களுக்கு இருக்குதுங்க. அவங்க ஒரு 10 இலைகள் எடுத்து ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதில் வாய் கொப்பளிச்சுட்டு வரும்போது வாய் துர்நாற்றம் நீங்குங்க. வாயில் இருக்கிற புண்ணுகள் சரியாகுங்க. அது மட்டும் இல்லை, பல்லு திட்டுகளில் இரத்த கசிவுகள் இருந்தால் அந்த இரத்த கசிவுகளை சரியாக்கும்ன்றதை கூட பார்க்குறோம் நேயர்களே. ரெண்டாவதாக நம்ம பார்க்குறோம், இன்றைக்கி கர்ப்ப காலங்களில் பெண்களுக்கு தலைவலி அதிகமாக இருக்குங்க. அப்படி தலைவலி இருக்கக்கூடிய நேயர்கள் இந்த ஆதாளை பாலை பார்த்திங்கன்னா அந்த நெற்றியில் பற்றுகளாக போட்டுட்டு வரும்போது அதனுடைய பால் அந்த தலைவலியை போக்கும் அப்படிங்கிறத கூட பார்க்குறோம் நேயர்களே. மூன்றாவதாக பார்க்குறோம், நிறைய நபர்களுக்கு முழங்கால் வீக்கங்கள் இருக்குது, வாத வீக்கமாக இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வாதங்கள் இருக்குது. இந்த வாத சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இதனுடைய இலைகளை நம்ம வணக்கி அந்த வாதம் இருக்கக்கூடிய இடங்களில் பற்றுகளாக போட்டு வரும்போது அந்த வாதங்கள் சரியாகும்ன்றதை கூட பார்க்குறோம் நேயர்களே. அதே போல் இதனுடைய விதையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த எண்ணெய்களை முடக்கு வாதத்துக்கும் சரி, பக்க வாதத்துக்கும் சரி, மேல் பூச்சா என்ன பண்ணலாங்க பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத கூட பார்க்குறோம் நேயர்களே. அது மாத்திரமல்ல, நிறைய நபர்களுக்கு இன்றைக்கி வெட்டு காயங்கள் ஏற்படுது. அந்த காயங்களுக்கு இதனுடைய இலை சாற்றை தடவிட்டு வரும்போது அந்த காயங்கள் சரியாகும்ன்றதை கூட பார்க்குறோம். அதே போல் இன்றைக்கி சர்க்கரை புண்ணு இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இதனுடைய இலைகளை நம்ம வணக்கி அந்த புண்ணுகளில் நம்ம கட்டிட்டு வரும்போது அந்த குழிப்புண்ணாக இருந்தால் அந்த குழிப்புண்ணுகளிலிருந்து சதைகள் வளர்ச்சி அடைந்து வரும் அப்படிங்கிறத கூட பார்க்குற நேயர்களே. இதை ஒரு மருத்துவருடைய ஆலோசனையின்படி இதை உள்ளே சாப்பிடக்கூட என்ன பண்ணலாங்க பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். மருத்துவருடைய ஆலோசனை இல்லாமல் இதை நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க பயன்படுத்தக்கூடாதுன்றதை கூட பார்க்குறேன் நேயர்களே. கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் மட்டும் பயன்பெறாமல் அநேகர் பயன்படும்படியாக ஷேர் பண்ணுங்கள். நல்லதை பகிர்ந்து நலமுடன் வாழ்வோம்.